பூரிக்கு போகிற அந்த ஹைவேல இருக்கேன் இப்போ கரண்ட்டாக, புவனேஸ்வர் டு பூரி. ஸோ வெளில வந்திருக்கேன் புவனேஸ்வர் விட்டு. என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்தது ஏர்லி மார்னிங் 3:30க்கெலாம் இங்கே ரீச் ஆச்சு. 3:35க்கு 3:30 ஷெட்யூல்டு 3:35 வந்தாச்சு. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு இங்கே குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ ஆனால் போகிறது என்னவோ கோயிலுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2-3 ஓயோ ரூம் பார்த்தேன், ஓயோ ரூமும் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ நேராக பூரிக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். பூரியில் போயிட்டு அப்படியே பூரியில் ஏதாச்சும் ரூம் கிடச்சிச்சின்னா குளிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் ஓவரால் நீங்கள் எதாவது வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு புவனேஸ்வர்லேயோ பூரியிலையோ பைசா போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு நைட் எக்ஸ்ட்ரா என்னைக்கு லேண்ட் ஆகிறீங்களோ அன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் ஒன்று வச்சுக்கோங்க. பரவாயில்ல, ஒரு டீ ஸ்டாலில் நிறுத்துறீங்க, வந்திருக்கிற டிரைவர் வந்துட்டு டீ குடிக்கணும்னு சொன்னதுனால ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும்னாங்க. பட் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு பூரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் உள்ளே என்ட்ரானே ஒரு சின்னதாக ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அப்படியே உட்காந்த இடத்துலையே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம், ஏதாச்சும் இன்னும் போயிட்டு ஏதாச்சும் இடத்துல குளிக்க முடிச்சுன்னா குளிச்சுட்டு அப்படியே தரிசனம் தான். ஸோ 8 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2.5 to 3 மணி நேரம் இருந்திருக்கு போல் தரிசனத்துக்கு. ஸோ நீங்கள் வரவங்க ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. அவ்வளோதான் பூரி ஜெகநாத் கோயிலில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ரத் யாத்ரா போகிற ரோடா. பின்னாடி குண்டிச்சா டெம்பிள் கிட்ட தாண்டி தான் வந்தோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத் யாத்ரா போகிற இங்கே ஆப்போசிட்டில் செகண்ட் ஃப்ளோரில் விஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜில் போனாங்க. அங்கே குளிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கோபுரம் தெரியுதுல, அதுதான் பூரி ஜெகநாதர் கோபுரம். ஸோ இப்போ சீசன் டைமில் வந்ததுனால 2000 பேர் 3000 இதெல்லாம் வந்ததுன்னா 2-3 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திடுவாங்களாம். ஸோ நாங்கள் காலைல 6 மணிக்கே இங்கே வந்துட்டதுனால நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்துட்டு உள்ளே எவ்வளோ முடியுதோ அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு டிரைவர். அங்கேருந்து வில் ஹாவ் டு கோ வயா சம் ஆட்டோ இட் சீம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குண்டிச்சா டெம்பிள் கிட்ட இருக்கேன் நான். இதுதான் அதோட கோபுரம், குண்டிச்சா டெம்பிள். ஸோ இங்கே இது மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் இட், குண்டிச்சா டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இப்போ பிரச்சனை என்னென்னா வந்துட்டு உள்ளே போக முடியாதான். ரீசன் பீயிங், இது வந்துட்டு கிருஷ்ணரோட பூரி ஜெகநாதரோட அத்தை வீடா. ஸோ அந்த ரத யாத்திரை பொழுது அவர் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு வருவாராம். அந்த பிறந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அத்தை வீடா இது இங்கே. ஸோ அந்த குண்டிச்சாங்கிறது அத்தையா. ஸோ அவங்க வீடு தான் வந்துட்டு இந்த குண்டிச்சா மந்திர்னு சொல்லிட்டு கோயிலை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஜெகநாதரோட அத்தைங்கிறதுனால. ஸோ இது வந்துட்டு ரத யாத்திரை பொழுது மட்டும் ஒரு 9 நாளோ ஏதோ வந்துட்டு பூரி ஜெகநாதர் இங்கே உள்ளே வைப்பாங்களாம். அந்த 9 நாள் 10 நாள் மட்டும்தான் வந்துட்டு இங்கே ஓப்பனாக, மற்ற நாள்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களாம். வரவங்க இங்கே சின்னதாக ஹோல் வச்சுருக்காங்க, இது வழியாக வந்து கதவு கடியில். ஸோ அது வழியாக நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். பட் அப்பவுமே உள்ளே போக முடியாது. பட் அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இதுக்கு போகிற ரத யாத்திரை போகிற ரோடாக இது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்துட்டு அப்படியே நான் ஒரு கொஞ்சம் செகண்ட் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது காமிச்சிருப்பேன், கோபுரம் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கோபுரத்தோட ஒரு எண்டு வந்துட்டு இங்கே இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோபுரத்தோட எண்டு இங்கே வந்துட்டு குண்டிச்சா டெம்பிள் இருக்கு. ஸோ அப்படியே இந்த ரோடு வழியாக வந்தால் உங்களுக்கு ஒரு 2-3 குட்டி குட்டி கோயில் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே ஒரு சின்ன மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டு நரசிம்மர் கோயில் இருக்கும். ஸோ எல்லாம் ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா பண்டிட்கிட்ட பேசிங்க, இந்த பண்டாம்பாங்க இங்கே, அவங்கள்ட்ட பேசிவிட்டு எத்தனை மணிக்கு ஜெகநாத் மந்திருக்கு வரணுங்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குண்டிச்சா மந்திரோட கோபுரம், நரசிம்மர் கோயில், நரேந்திர புக்காரி அதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அப்படியே ஒரே லைனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் இதெல்லாம் எந்த சீக்வன்ஸை கவர் பண்ணுறேனோ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு விளாக்ஸில் நான் போட்டுக்கிட்டு வரேன். ஓகேங்களா?
ஸோ இதுதான் இந்த நரசிம்மரோட அந்த கோபுரம். இங்கே உள்ள அப்படியே சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வெளில வர வேண்டியதான். இந்த எர்த் அண்ட் பாட்ஸ்லாம் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் காரு ஃப்ரீ தான். இங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ஸ்ரீ மார்க்குன்னு கேட்டு வெளில வரணும். ஸோ அது வெளில வர டைரெக்ஷனில் ஃப்ரீ இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அதில் ஏறி போனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு வாங்கலாம். ஸோ அதில் தான் இப்போ நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் இட். போர் ரோடு ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. காலைல வேறு நல்ல குளிர். நம்ம ஊர் மார்கழி மாதம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. குளிர்னா ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. உள்ளே என்ட்ரானிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. இது செம்ம கும்பலாக தான் இருக்குது. அண்ட் லிட்ரலாக சொல்லணுன்னா காலைல உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு வந்திருக்கேன். அதே வந்துட்டு வேறு லெவல் கும்பலாக இருக்குங்க. அண்ட் நிறைய பேர் ஏமாற்றுவானுங்க இங்கே தர்ஷனுக்கு 300 400 எல்லாம் சொல்லுவானுங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாம் கேர்ஃபுல்லாக நடந்துருக்கீங்க. அவ்வளோதான், பார்த்து பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பூரி ஜெகநாதரோட அந்த ஃப்ளாக் அது மேலே இருக்குல்ல தான். ஸோ எவ்ரிடே ஈவினிங் 4லேருந்து 5 மணியில் வந்துட்டு அதை மாற்றுவாங்களாம். அண்ட் அதை ஒரே குடும்பம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா இதை. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இது ஒரு நாள் ஏற்றலைன்னா கூட அடுத்து எவ்வளவோ வருஷங்களுக்கு வந்துட்டு இது திறக்க முடியாது அந்த கோயில். அந்த மாதிரி வந்துட்டு மூட போடுமா. ஸோ அதான் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு பண்டா ஒன்று ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டு அவர் வந்தோடனே பார்த்துட்டு வர வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். உள்ள செல்ஃபோன்ஸ் நாட் அலோடுனாங்க. இதுதான் ஆக்சுவலாக பூரி ஜெகநாத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற கியூ. நான் காட்டுறது முழு கியூ கூட கிடையாது. நான் உள்ளுக்குள்ளே இதோட பெருசாக கியூ இருக்கும். இது வந்துட்டு கியூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். மொத்தம் 4 கேட்டு நிரம்பி வடியுது ஆக்சுவலாக. அண்ட் இதுதான் வந்துட்டு ஜெகநாத் மந்திரோட அந்த டாப் அந்த ஃப்ளாகு. ஈவினிங் நான் வர ட்ரை பண்ணுறேன். நான் ஃப்ளாக் மாற்றுவாங்களாம். ஒரே ஃபேமிலி தான் பண்ணுறாங்களா. அதை நான் ஈவினிங் வர ட்ரை பண்ணுறேன். நான் வந்து அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இதுக்கு போயிட்டுருக்கேன். எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு போயிட்டுருக்கேன். பார்க்கிங் லாட் வந்துட்டு நரேந்திர பொக்காரி கிட்ட தான் வந்துட்டு பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நரேந்திர பொக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக நம்ம அந்த இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக கோல்டன் டெம்பிள்னு சொல்ல முடியாது. பட் கோல்டன் டெம்பிள் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் கோயில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரிட்டி ஹியூஜ் லேக். மேன்மேடான்னு கேட்காதீங்க. ஐம் நாட் ஷுர் மேன்மேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஜெகநாத் மந்திர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் இது ஆக்சுவலாக ஒரு 10 minutes வாக் வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட் கிட்ட இருக்குது. ப்ராபப்ளி நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இந்த காரை வந்துட்டு இங்கே பக்கத்தில் பார்க்கிங் லாட்டில் தான் நிறுத்துவாங்க. ஸோ எனிவேஸ் நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணும் பொக்காரிக்கு.
நரேந்திர பொக்காரி வந்துட்டு மூடியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டு ஹோட்டல் போயிட்டுருக்கேன். ஸோ என் ரூட் வந்துட்டு ஓம்காரேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்காரேஸ்வர் கோயில் இருக்கான். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே சைடு போவோம், அங்கே தான் ஸ்டே. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோயிங் தேர். ஸோ வெளியவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி வச்சுருக்காங்க ஓம்காரேஸ்வரர் கோயிலில். ஆஞ்சநேயர், அப்புறம் அது என்ன சுவாமின்னு தெரில, அங்கே பக்கத்தில் அந்த இதுக்கு. ஸோ தெரில, அப்படியே ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்குது. உள்ளே என்ட்ரானே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நிறைய சந்நிதி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரானே ஆஞ்சநேயர் சந்நிதி ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி அண்ட் ஒரு காம் ஏரியா. ஸோ இங்கே நிறைய அந்த ராமாயணம் பற்றிலாம் வந்துட்டு, மகாபாரதம் பற்றிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. மகாபாரதத்தில் என்னெல்லாம் நடந்த, சுக்ரீவன் வாலியோட அந்த சண்டை மறைஞ்சிருந்து பண்ணது, அப்புறம் ஆஞ்சநேயர் வந்துட்டு இலங்கை போகும்போது அந்த ராட்சசிக்கிட்ட தப்பிச்சது. ஸோ அந்த மாதிரி இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சுற்றி நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ராவண சபைன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அந்த பூஜை பண்ணும்பொழுது அந்த அரக்கர்கள் வந்து இது பண்ணுற இந்த இது பண்ணுற மாதிரி. இங்கே வந்துட்டு ராவணனோட பூஜை நினைக்கிறேன். ராவணனும் கும்பகர்ணன் தவம் பண்ணது. இங்கே வந்துட்டு நரசிம்மரோடது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நரசிம்மர்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நரசிம்மர் வந்துட்டு இரண்யாக்ஷன் வதம். உள்ளே வந்தால் கடைசியாக ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோம்னா அந்த எண்டில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு கடைசி சன்னதி போல் ஓம்காரேஸ்வரருக்கு. தட் இஸ் அந்த எண்டு ஓம்காரேஸ்வர் சன்னதி இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். உள்ளே வந்தால் வந்துட்டு நிறைய லிங்க வடிவுகள் இருக்குது. லிங்கராஜில் ஆரம்பித்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் இங்கே ராமேஸ்வரத்தில் எப்படி இருக்கிறா, நாகேஸ்வர், விஸ்வநாத் மந்திர், இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக சிவலிங்கமாக இருக்குது. அந்த பெருசாக வாயை பிளந்துட்டு இருக்கிற மாதிரி சன்னிதி இருந்துச்சுங்களா, அது பக்கத்தில் வந்துட்டு கோசாலை இருக்குது. கோசாலை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அம்பாள் பீச் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு இதில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம்ஸ் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. 4500 பர் நைட் டபுள் ரூமு. என்ட்ரானோடனே யூ ஹேவ் ஒரு டபுள் காட் அண்ட் நல்ல ஸ்பேஷியஸான ரூம் ஆக்சுவலாக. ஸோ கெட்டில் தண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் குவைட் ஸ்பேஷியஸ் ரூம். அண்ட் இப்படி and you have with AC, air conditioned, and you have a really good bathroom. You have a really good bathroom out here, and
எந்த சீ ஃபேஸிங் கிடையாது. சீ ஃபேஸிங்காக இல்லாததுனால தான் வந்துட்டு 4500 சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஐ டூ ஹாவ் ஏ பால்கனி ஹியர். இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வந்துட்டு ஈவினிங் பூரி ஜெகநாத் டெம்பிள் மறுபடியும் போகிறேன். போயிட்டு அங்கே அந்த ஃப்ளாக் மாற்றுறது பார்க்க ட்ரை பண்ண போகிறேன். டைமிங் செட் ஆகுமான்னு தெரில. 4:30 to 5 அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுவேன் நான். அண்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே எதாவது கடை சுற்றிட்டு ஈவினிங் அப்படியே வந்துட்டு பீச் மார்க்கெட்டுக்கு வருவேன் நான். இங்கே பூரியோட பீச் மார்க்கெட். ஸோ அது அப்படியே சுற்ற போகிறேன். அதை அப்படியே கவர் பண்ணுவேன். அது வந்துட்டு அடுத்த எபிசோடில் சந்திப்பேன்.